இன்னமுமே 5 சிறைச்சாலைகள்ல கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஊடக பரப்பு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட மெகசின், வெளிகட பெண்கள் சிறைச்சாலை போன்ற சில சிறைச்சாலைகள்ல இனி கலவரங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிறைச்சாலைகள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள்ல கலவரம் ஏற்பட இருக்கு. ஏற்கனவே நடந்த சிறைச்சாலைகளுடைய பின்னணியும் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கு. இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு என்ற வகையில ஒரு தென்னிலங்கை ஊடகம் ஒன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஆக வெறுமனே இந்த சிறைச்சாலை சம்பவங்கள் எல்லாம் அரசாங்கத்தால் என்னன்னு சொல்லப்படுதுண்டா போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்ய சிறை கைதிகள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இப்படியான பிரச்சனைகள் நடக்கின்றது என்கின்ற விடயத்தை தான் யார் சொல்கின்றாங்கன்னா இந்த அரசாங்க பரப்புல அன்றகுமார் அரசநாயக்கனுடைய அரசாங்கமும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. அவர்கள் ஒரு பக்கத்துல இருந்தோண்டு இதை எவ்வாறு சொல்கின்றாங்கன்னா இது என்ன இந்த போதைப் பொருள் பிரச்சனையால வந்த ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல்பாடுன்னு சொல்றாங்க. வழக்கமாக ஒரு அதிகாரி, அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில பணியாற்றிட்டு அவர் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முதல் மகர சிறைச்சாலைக்கு வாரார். வந்தோடனே அவர் எல்லாத்தையும் சரியான முறையில செய்கிறார். அதாவது அங்க போதைப் பொருள் என்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது, உள்ள இருக்கிற எல்லா போதைப் பொருளையும் தூய்மைப்படுத்தின பிறகு அந்த போதைப் பொருள் கிடைக்காதால கைதிகள் எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். சில பேர் மன அழுத்தம் வந்தும் இருக்கின்றார்கள். அந்த மன அழுத்தம் வந்ததனுடைய வெளிப்பாடு தான் இந்த சிறைச்சாலை பிரச்சனைகள் என்கின்ற விடயம் ஒரு பக்கத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கையும் இவர் அப்படியான ஒரு செயல்பாட்டை மேற்கொண்டார். அதுக்கு பிறகு பதவி மாற்றங்கள் எல்லாம் சிலருக்கு வந்திருந்த ஒரு அரசியல் ஒன்றும் இருக்கு. அது எவ்வாறாக இருந்தாலும் கூட இதற்குரிய பிரதானமான காரணம் இந்த போதைப் பொருளை ஒழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ளிக்க அது சிறை கைதிகளுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தினதால வந்த பிரச்சனை தான் என்று பேசப்படுகின்றது. ஆனா இன்னொரு விதத்துல இந்த சிறை கலவரங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்ட சதி செயல் என்று பேசப்படுது. ஏண்டா ஒரு சிறைச்சாலை கலவரம் நடந்து 1 மாத கால இடைவெளிக்குள்ளேயே இன்னொரு சிறைச்சாலை கலவரம் ஒன்று நடக்குது. அப்ப ஏதோ ஒரு வகையில இது அப்படியான ஒரு விடயத்துலதான் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. எதற்காக இப்படியான நிலைப்பாடுகளை இவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்? நேற்றையே நாங்கள் சொல்லியிருந்தோம், சில இருட்டு மீட்டிங் எல்லாம் நடந்தது. குறிப்பாக இந்த விடயங்கள்ல பார்க்கின்ற பொழுது டிரான் அரசனுடைய பத்திரிகையில நடந்த மீட்டிங்கா இருக்கலாம். அது பிறகு ரணில் விக்ரமசிங்கே ஒரு புகைப்படத்துல இருக்கின்றார். அதுல சில முக்கிய உயர் அதிகாரிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்ப அந்த மீட்டிங் எதுக்காக நடந்தது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அதாவது அந்த மீட்டிங் நடந்ததே ஒரு இந்த அரசியலை ஒரு வேறு விதமாக கொண்டு செல்றதுக்காகத்தான் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடியமா இருக்குது. இப்பொழுது ஒரு திருமண நிகழ்வுல முன்னை நாள் ஜனாதிபதிகள் 2 சந்திச்சிருக்கின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முக்கிய சில அரசியல்வாதிகள் சந்திச்சிருக்கிறத பார்க்கக்கூடியமா இருக்கு. ஏனென்றா ஒரு கட்டத்துல இப்படியான பொது நிகழ்வுகள்ல சந்திக்கின்ற பொழுது சந்தேகம் வராதுன்றதுக்காண்டி சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அல்லது வழக்கமாக எதிர்ச்சியாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட நாங்கள் எதிர்ச்சியாக சந்திச்சினாங்கள் என்று சொல்லலாம்ன்றதுக்காண்டியும் அவர்கள் சந்திச்சிருக்கலாம் என்று பேசப்படுகின்றது. ஆக முன்னை நாள்கள்ல பொது வழிகள்ல பெரிதாக கலந்துரையாடுற நபர்கள் இப்பொழுது கலந்துரையாடுகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏன் அது நிகழ்து என்ற பிரச்சனை இருந்தது. ஏன்னா இப்படியான ரகசிய கலந்துரையாடல்கள் பொது வழியில பேசிக்கொள்ளலாம் என்ற பொழுது இப்ப பிறகு ஒரு திருமண நிகழ்வுகள்ல இல்ல பொது நிகழ்வுகள்ல கலந்து கொள்வதை வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றார்களோ என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனை நிகழ்ந்தது, அதாவது குறிப்பாக இந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ரகசியமான கலந்துரையாடல்கள் நிகழுது என்ற விஷயங்கள் பேச முதல் இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணி சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். சஜித், ரணில் தான் இதுல பெரிய அளவு கூட்டணி அமைக்க போன்றார்கள். பொதுஜன பிரமுன ஓரளவுக்கு இதுக்கு ஆதரவு கதை நீட்டும், ஆனா தனியாத்தான் செயல்படும். நேரடியாகவே பொதுஜன பிரமனுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எழும்பியெல்லாம் போவார் அந்த கூட்டத்தில இருந்து. அப்படியாக பொது வழிகளில் காட்டப்பட்டது. எப்படியான ஒரு நிழலாக அதை காட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ரணிலும் சஜித்தும் கூட்டணி, நாமல் விலகி நிற்கிற இந்த கூட்டணிக்கு பெரிய அளவுல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கறதுக்கான அல்லது பெரிய அளவு ஒரு ஆதரவை தெரிவிக்கிறதுக்கான நிலைப்பாடுல பொதுஜன பிரமுன இல்லை. தேர்தல்களையும் தனியாகத்தான் இவர்கள் எதிர்கொள்ள போன்ற ஒரு நிலைமையில தான் இருந்தது. ஆக இந்த 3 கட்சி பிரதான கட்சிகள்ல ஒரு கட்சி விலகி நிற்குது, அது பொதுஜன பிரமுன. அப்ப பொது வழிகள்ல இந்த ரணில் சஜித் கூட்டணி என்று பேசப்பட்டது வெளிப்படையாக. ஆனா மறைமுகமாக பேசுகின்ற பொழுது எப்படி பேசுகின்றார்கள் என்றால், இந்த விடயத்தை மறைமுகமாக ஒரு சந்திப்புகள் நடக்க அது கோட்டார் ரணில் சந்திப்பாக இருக்கின்றதோ,
அந்த வெளிப்படையாக ரணில் சஜித் கூட்டம் என்று பேசிட்டு மறைமுகமாக கோட்டா ரணில் சந்திப்பு, இந்த மறைமுக சந்திப்புகள் எல்லாம் எதற்கு நடக்கின்றன? ஒருவேளை இந்த அண்மை காலமாக நடந்து வருகின்ற இந்த மோசமான செயல்களுடைய பின்னணியில இந்த சந்திப்புகள் இருக்குதா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அடுத்து வருகின்ற என்று எதிர்கூறப்படுகின்ற, அதாவது இனி வருகின்ற சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் எப்படியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இப்பொழுது அனர்த்தம் கண்டியில ரத்னபுரியிலிருந்து தொடர்ந்துமே இந்த வெள்ள அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 6 பேர் மரணமுற்றிருக்கின்றார்கள். இந்த அனர்த்தம் காரணமாக தேடுதல் நடவடிக்கைகளும் சிலருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக டித்பா புயலுக்கு பிறகு பெரிய ஒரு அனர்த்தத்தை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகுது. டித்பா புயல்ல அனர்த்தத்தை எதிர்கொண்டுட்டு அதற்கு சில நஷ்டஈடுகளே அரசாங்கம் ஒழுங்கா வழங்கல் என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கின்றது. ஆக இப்படியாக அடுத்தடுத்த சிக்கல்கள் முதல் வந்தோடனே ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு துப்பாக்கி சூட்டு கலவரம், அப்புறம் நீதிமன்ற வளாகத்துக்கு துப்பாக்கி சூட்டு கலவரம், ஒரு துப்பாக்கி சூட்டு கலவர பின்னணியில வருகின்றார்கள். வந்தா பிறகு டித்பா புயல் வருது, பிறகு நிலக்கரி மோசடி வருது. டித்பா புயலுக்கு பிறகு இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் வருது. இப்படியாக சிறைச்சாலை கலவரங்களுக்கு எப்படி முகம் கொடுக்குறது என்று பார்த்தோன்ற சூழ்நிலை நீர்கொழும்பு வந்தா பிறகு அடுத்ததாக மகர சிறைச்சாலை கலவரம் அவர்களுக்கு ஒரு பெரிய பேரிடியாக வந்து விடுது. ஆக இன்னும் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் அதிகரிக்க கூடும் என்று பேசப்படுகின்றது. ஒரு பக்கத்துல சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. சிறைச்சாலை நிர்வாகம் ஒழுங்கா இந்த நாட்டில் இல்லை, சரியாக சிறைச்சாலை நிர்வாகத்தை கொண்டு செல்லணும்ட்டு. இன்னொரு பக்கத்தால பொருளாதாரத்தை சரியா கொண்டு போகணும். இனி அடுத்த ஒரு அழிவு வந்திருக்கின்றது. இனி அது எந்த அளவுக்கு அதிகரிக்க போகணும்னு தெரியல. ஏன்னா இனி வருங்காலங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து. மழை வீழ்ச்சி அதிகரிக்கின்ற பொழுது அழிவு இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதுல இருந்து எப்படி மீள்வது? இதுக்கு மக்களுக்கு கட்டாயம் நிவாரணம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதற்காக திரைசேரி என்ற ஒரு பணம் ஒதுக்கணும். கட்டாயம் ஒதுக்க வேண்டிய பணம் தான் இது. ஆகவே திரைசேரியினுடைய பணத்தின் அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 15 கோடி என்று காட்டியிருக்கின்றார்கள். இது மகர சிறைச்சாலையில ஏற்பட்ட இழப்பீடு. அப்ப அதற்கு ஒரு இழப்பீடு வழங்கி அந்த சிறைச்சாலையை சரி செய்யணும். ஏன்னா சிறைச்சாலையில இப்ப பற்றாக்குறையா இருக்கு. இதுல இந்த சிறைச்சாலையில ஒரு சிக்கல் நிலைமை என்றால் உடனடியாக அதுக்குள்ள வச்சோண்டே எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சிறைச்சாலையாக மாற்றப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனை நடக்க மட்டக்களப்பு சிறைச்சாலை, வெளிக்கட சிறைச்சாலைன்னு ஒவ்வொரு சிறைச்சாலைக்கும் மாற்றி கொண்டிருக்கிறார். மகர சிறைச்சாலையிலிருந்து 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பூசா என்ற புதிய அதாவது அவர்களுக்கு புதிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். இப்படியாக பல சிக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறைச்சாலை தட்டுப்பாடு தான் என்றாலும் ஏதோ ஒரு வகையில் இதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கு. சர்வதேச அழுத்தங்களும் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியாக இவர்கள் செயல்பட போன்றார்கள், அடுத்த கட்டமான நகர்வுகள் எவ்வாறு இருக்க போன்றது என்பது. இது இவ்வாறு கேட்க தமிழ் கட்சிகள் 6 தமிழ் கட்சிகள் கூட்டாக சேர்ந்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்திருந்தார்கள். ஆனால் இந்த சந்திப்புல ஒரு பெரிய அளவுல மாற்றமோ அல்லது பெரிய அளவு முடிவு எட்டப்படவில்லை என்கிற ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக இதுல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பெரிய அளவுல பாராட்ட தெரிவித்திருந்தார்கள். பெரிய அளவு ஊடக சந்திப்புகள்லாம் நடத்தியிருந்தார்கள். ஆனா அந்த அளவுக்கு எதுவுமே சரியான முறையில் எட்டப்படவில்லை. 13,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள் அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட திட்டம் தான். அதன் அடிப்படையிலாம் சொல்லப்பட்டிருந்தது. அதுலேயும் குறிப்பா அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக, காணி முடிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு உறுதிமொழிகளை கொடுக்கின்றார். கட்டாயம் இது நடக்கும், கட்டாயம் இது நடக்க மாட்டேன். பலமையாகவே இந்த உறுதிமொழிகளோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகள். இது ஒரு ஆதாரமான ஒரு ஆவணப்படத்தில் ஒன்று எடுத்துக் கொள்றதுக்கோ அல்லது ஒரு பேரம் பேசல் மூலமாக அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து செல்றதுக்கோ வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. நல்லாட்சி காலத்திலும் இந்த விடயத்தை தவற விட்டிருந்தார்கள். சம்பந்தனுடைய காலத்திலும் இந்த விடயத்தை தவற விட்டிருந்தார்கள். இப்பொழுதும் இந்த விடயத்தை தவற விட்டிருக்கிறார்கள். கூட்டணி மாறி இருக்கின்றது. இந்த கூட்டு கட்சி என்ற விஷயம் மாறி இருக்கின்றது. ஆனால் வலிமையான ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. என்றால் சரியான சில நகர்த்துகளில் மேற்கொண்டு போனா சில விஷயங்களை முன்னெடுக்கலாம். ஆனா வெறுமனே அரசாங்கம் தருகின்ற சில வாக்குறுதிகளை மட்டும் நம்பிக்கொண்டு செயல்படுகின்றார்களோ, வெறுமனே வாக்குறுதி அரசியலை தான் இவர்கள் ஒரு பக்கத்துல அரசாங்கம் வாக்குறுதி அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது என்ற விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே இருக்கு. ஏன்னா தேர்தல் பின்னாமலத்துல சொன்ன காணிகள் இன்னும் விடுவிக்கப்படையில, அது சரியான முறையில அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு செல்லப்படையில என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அடுத்த கட்டமா இவர்களும் அந்த அரசியலின் பால் ஈர்க்கப்பட்டு செல்கின்றார்களோ அல்லது அந்த நல்லாட்சி காலத்தில் எப்படி சென்றார்களோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களோ என்ற பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. மக்களுடைய அபிலாஷைகளான அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்றும் காணி மீட்பு மக்களுக்குரிய உரிமைகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்கிறது. இதை ஒருமித்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒரு சாராரம், சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு சாராரம் பேசுகின்றார். ஆனால் மக்களுக்கு என்ன தேவை? நாங்கள் எங்களையே ஆண்டு கொண்டு எங்களுக்கான உரிமைகளை நாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இவர்கள் எப்பொழுது நகரப் போன்றார்கள். தொடர்ந்து சர்வதேசம் நோக்கிய அழுத்தங்களை கொடுக்கணும்னு சொல்லி சர்வதேசத்துக்கு
ஒரு சில கடிதங்கள் எழுதுகிறார்கள், சர்வேசம் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். சர்வேசம் ஒரு பக்கத்துல அழுத்தங்களை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சீர்மேலே இல்லை. இப்ப ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. அந்த வாக்குறுதிகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும்? உண்மையிலேயே தொடர்ந்தும் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்கள் பயணிக்க போகணுமான்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது.